Hi friends, welcome back to Coimbatore Foodie. So நம்ம வந்திருக்கிறது அம்மா ஹோட்டல் கேலிக்கட். ஸோ வயநாட்டில் நம்மளுடைய பாம் ட்ரீ ஹோம் ஸ்டே ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணி கேலிக்கட் வழியாக வரும்போது அங்கே எங்கே லஞ்சுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அம்மா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுவும் எஸ்பெஷலி ஃபிஷ் ஃப்ரைக்காக. ஸோ நம்ம கேரளாவில் வந்துட்டு ரொம்ப ஃபிஷ் ஃப்ரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இங்கே போகலான்னு சொல்லி வந்தோம். ஸோ ரொம்ப லக்ஸூரியான ஒரு இடமெல்லாம் கிடையாது, சாதாரணமான இடம். பட் நிறைய பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் தான். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பாதர் பண்ணாமல் டேஸ்ட்டுக்காக மட்டும் போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபைனலி எங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்கிறது கஞ்சி தண்ணி மாதிரி அண்ட் வந்துட்டு ரைஸு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க ஃபுல் மசாலாவோட. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ். மித்த இடத்துல ஃபிஷ் ஃப்ரை வாங்கிருக்கும், இங்கேயே எவ்வளோ க்ரௌட் வருதுன்னா எஸ்பெஷலி இந்த காரசாரமான பொடியோடு கொடுப்பாங்க. ஸோ இந்த பொடிக்காகவே தான் இங்கே க்ரௌட் வருது. ஸோ சாம்பாரும் அவைலபிள் இருக்குது, ஃபிஷ் கிரேவியும் அவைலபிள் இருக்குது, பிக்கிள்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன வேணுமோ இது பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சாம்பார் இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஊற்றிட்டாங்க, பப்படம், ஊறுகாய், தட் இஸ் அச்சாறு. அதுக்கப்புறம் 2 விதமான ஃபிஷ் இருந்துச்சு. ஒன்று ஐலா, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகோரா, தட் மீன்ஸ் நம்ம ஊரில் வஞ்சரம் சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ நான் வஞ்சரம் 2 பீஸ் வாங்கிட்டேன் அண்ட் நிறையா வந்து பொடியும் வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் கோனும் டேஸ்ட் இட். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் நானும் ரொம்ப நாளாக வந்து கேரளாவில் வந்து ஃபிஷ் ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்கல்ல. பீயிங் அ கேரளைட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஃபீல் பண்ணதில்லை. ஃபிஷ் ஃப்ரை வாங்கினாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமாக அந்த மாதிரி வந்து கிடைச்சதில்ல. பட் திஸ் இஸ் அ ரைட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் நான் எதிர்பார்க்குற மாதிரி. ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து வீட்டில் சமைக்கும் போதே ஃபிஷ் ஃப்ரை வந்து பொடியோடு தான் கேட்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு கடையில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இன்ன ஃபிஷ் தான் அப்படின்ட்டுல அவங்க வந்து அந்த நாளுக்கு என்ன ஃபிஷ் கிடைக்குதோ அதை அவங்க ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதில் எது வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். பட் நமக்கு பொடியோடு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த திங். அந்த பொடி வச்சு நம்ம அந்த சாதம் சாப்பிடும்போது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இதுதான் இங்கே ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு, குழம்பு, மீன் குழம்போட நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும்னு நினச்சா இங்கே வரலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரசம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்டி வந்து வேறு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வந்து அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செம்மையான ஒரு லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு மீனில் பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டு வாங்குறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் காரசாரமாக உப்புஞ்சொடியுமா உங்களுக்கு இங்கே ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சுபிஷமான லஞ்ச் வந்துட்டு இங்கே சாப்பிட முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணி. Until I see in another video, this is Preja taking leave. Ta-ra, bye-bye, see you.